எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. சாய் சித்த புருஷன் அருளாலும் கொல்லூர் மூகாம்பியின் அருளாலும் திருக்கடவுர் அன்னையின் அருள் போற்றுதலாலும் இன்றைய குரு பயிற்சி பலன்களை சிம்மராசிக்கு பார்ப்போம். சார், சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் விரயத்தை தான் கொடுக்கும். ஓப்பனா சொல்ல போனா செலவினங்களை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா உச்சமாயிட்டாரு, 12ஆம் இடத்துக்குரியவரா இருக்காரு. செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் செல்லும். தூக்க குறைபாடு வந்துடும். என்ன பண்ணா மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்கிறீங்களா சார்? சகடன்னு தெரியும், பிரச்சனைன்னு தெரியும், பக்கத்துல மேல ஐயா தலைவர் சனீஸ்வர பகவான், நீங்க குரு பகவான், 2 பேரும் சேர்ந்து எங்களை செய்ய போறாங்க வச்சு அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. தீர்வுகள் உண்டு. பரிகாரங்கள் செய்யும் பொழுது வெற்றி அடைய முடியும். பயந்துக்கு தேவையில்லை. ஒரு சுப செலவா வரலாம் இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பண்ணலாம், ஒரு வீடு கட்டலாம், வண்டி வாகனங்களை வாங்கலாம், இல்ல நினைச்ச பொருளை வாங்கி பயன்படுத்தலாம்ல. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பலன் எல்லாம் இந்த சகடையில இருந்து உண்டுங்க. மைனஸ் மட்டுமே பேசுறதுக்காக இல்லை, புரியுதுங்க? ஆன்மீக பயணம் போலாங்க. 12இல் குரு இருந்தால் ஆன்மீக பயணம் ரொம்ப நாளா ஒரு வேண்டத்துல இருந்தது. ரொம்ப தூரம் தொலைதூர பயணம் போடலாம், ஒரு தீர்த்த யாத்திரை போலாம், காசி ராமேஸ்வரம், ஏதோ ஒரு உச்சமான ஒரு மலைப்பிரதேசம், புரியுதுங்களா? உச்சத்தில் இருக்கிற சிவனை வழிபடுறது, இமாலயா கூட போலாம் சாமி. அந்த அளவுக்கு ஆன்மீக பாதைக்கு இட்டு செல்கின்ற ஒரு பயிற்சி தான் இது. 2 விஷயத்துல குறிப்பா சிம்மராசிக்காரன் கவனமா இருங்க. தங்கள் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் சிம்மராசிக்கு தேவை, புரியுதுங்களா? அதே மாதிரி சகோதர வழிகளிலும் பிரச்சனை உண்டு. கவனத்துடன் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக சிம்மராசி என்பவர்கள் வெற்றி பயணத்தை நோக்கி பயணம் பண்ணலாம். எல்லாமே கைக்கு வந்து கிடைக்காம போயிருச்சு. சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப நல்லவர்னு ஒரு பேர் இருக்கு, நல்லவங்கன்னு ஒரு பேர் எடுத்திருக்கீங்க. அந்த பேரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. இந்த விரயத்தை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாளைக்குங்கிற போஸ்ட்மெண்ட் போவாதீங்க. இன்னைக்கு பணம் இருக்கு, இன்னைக்கு இந்த செலவு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செஞ்சிருங்க. அதுதான் இந்த சிம்மராசிக்கான மிகப்பெரிய ஒரு பரிகாரம், புரியுதுங்களா? நீங்களாம் வந்து கண்டிப்பாக குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி யாகத்தில் தேவையான அந்த சுடருக்கு தேவையான அந்த சமிக்கைகள் வாங்கி கொடுக்கறது, நெய் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது சிறப்பான ஒரு பலனை அடைய முடியும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சகல நன்மைகளையும் தர வேண்டும் என எல்லாம் அல்ல எங்கள் மகா பெரியோரை வேண்டிக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள்.